எல்லோருக்கும் அன்புக்குரிய வணக்கம். என் பேர் நிக்கில் நாராயணன். நீங்கள் என்னை பார்க்குறது ஃபிசிக்ஸ் வாத்தி யூடியூப் சேனலில். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது நீட் 2024 அப்ளிகேஷனை பற்றி. நீட் 2024க்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் மறுபடி தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ இல்லையா? சரி, ஸோ லெட்ஸ் டேக் ஈச் ஒன் ஆஃப் த கேஸ். அப்போ நம்ம என்னென்னா இந்த வீடியோவை நிறைய பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதோட பேசிக் ஐடியா, என்றைக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு இருக்கிற சிம்பிளான ஐடியாஸ் தான் முதல்ல பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இந்த ஒரு 125 to 150 பேஜஸ் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எல்லாரும் படிக்கிறது நல்லாயிருக்கும். என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு இருக்கிறத பற்றி உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வருவதுக்காக இட் இஸ் பெட்டர் டு ரீட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின். அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் கன்சைஸ் பண்ணி சிம்பிளாக்கி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஈவன் இந்த வீடியோ பார்த்தாலும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒரு வாட்டி படித்து பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? அது முக்கியமாக இட் இஸ் நாட் மேண்டேட்ரி, ஆனால் அது நல்லாயிருக்கும். ஓகே, சரி. ஸோ லெட்ஸ் கோ த்ரூ த டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து 9th February ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 9th March வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்கும். ஸோ உங்களுக்கு 1 month டைம் இருக்குது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிட் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ த்ரூ கிரெடிட் டெபிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் இல்லைனா யூபிஐ. அதுனா என்னென்னா நீங்கள் ஃபீ பே பண்ண முடியுது 9th March நைட்டு டு 11:50 வரைக்கும். ஓகேவா? இப்போ ஒன்று ஈவினிங் 5 o'clock நீங்கள் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். அப்ளிகேஷன் முடித்தா மட்டும் பார்த்தாது நீங்கள் ஃபீ கூட பே பண்ணணும். ஏன்னா ஃபீ பே பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன் முடிக்கும்னு தே வில் அக்செப்ட் யுவர் அப்ளிகேஷன். இல்லைனா அந்த அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா நீங்கள் ஃபீ கூட பே பண்ணணும். அந்த ஃபீ கூட பே பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற டைம் வந்து 9th March 11:50 PM. அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா என்னென்ன, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக் வந்துட்டீங்கன்னா அதை திருத்துறதுக்காக உங்களுக்கு எப்போ டைம் கொடுப்பாங்க அதை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ சொல்லலை. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் மேக் எனி மிஸ்டேக் எல்லாம் வரக்கூடாது. ரொம்ப கவனமாக தான் எல்லா அப்ளிகேஷனும் போடணும். ஸோ அதுக்கான ஃபீக்கு சொல்லியிருக்காங்க. ஃபீ வந்து ஜென்ரல் கேட்டகரி இல்லைனா NRI ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1700 rupees தான் அப்ளிகேஷன் ஃபீ வருவாங்க. ஜென்ரல் EWS இல்லைனா OBC NCLனா 100 ரூபா கம்மியாக 1600 இருக்குது. SC ST ஃபிசிக்கலி இல்லைனா தேர்ட் ஜென்ரல் எல்லாருக்கும் வந்து 1000 rupees தான் வரும். ஓகேவா? இது கூட உங்களுக்கு GST வரும். ஸோ நீங்கள் பே பண்ண போகிற ஃபீஸ் வந்து இந்த மென்ஷன் பண்ண ஃபீஸ் கிடையாது. இது கூட சேர்ந்து உங்களுக்கு GST கூட வரும். அது கூட சேர்ந்து தான் நீங்கள் ஃபீ பே பண்ணணும். ஓகேவா? சரி, அடுத்தது வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இண்டிவிஜுவலி கொடுப்பாங்க. அட்மிட் கார்ட்ஸ் லேட்டர் வரும். எக்ஸாமோட டேட் வந்து 5th May சண்டே. ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப் May month தான் ஜென்ரலி நீட்டு நடப்பாங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் there is no change. ஃபஸ்ட்டு சண்டே ஆஃப் த month of May அதுதான் இந்த வாட்டியும் வருவாங்க. பேட்டர்னுக்கெல்லாம் சேஞ்ச் இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி 200 with 3 or 20 minutes டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 2 PM to 5:20 PM. அதெல்லாம் போன வருஷம் இருந்த அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி சென்டர் உங்களுக்கு அது அட்மிட் கார்டில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே இதெல்லாம் லேட்டர் தான் வரும். அடுத்தது வந்து எந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வெப்சைட். ஓகேவா? exams.nta.ac.in/neet என்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் அது டேரெக்டாக இதில் டைப் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் உங்களோட அட்ரஸ் பாரில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு போயிடும். இந்த ஸ்க்ரீனில் இல்லைப்பா, அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் எடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு போயிடலாம். தட் இஸ் ஒன் வே. டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து 14th June. ஓகே, அப்போ 5th May எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 14th June தான் உங்களுக்கு நீட்டோட ரிசல்ட் வரப்போகுது. ஓகே, தெளிவாக இருக்குது. பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ வி ஆர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அது வந்து சிலபஸை பற்றி நம்ம எதை பற்றி பேச போகிறோம். வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த சிலபஸ். ஐயோ கண்ணுக்கு தெரியலையே, லைட்டான கலர் வேணும் இல்லையா? ஸோ வி ஆர் கோயிங் டு டாக் about the syllabus of examination. We are going to talk about the syllabus of the examination. அடுத்தது வந்து syllabus என்னதான் இருக்கும்? It is very clearly mentioned that NMC, National Medical Commission, has notified the syllabus of NEET UG 2024. So இந்த syllabus படி இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் இருக்கும் NMC syllabus பற்றி இல்லையா? NMC இந்த syllabus வந்த உடனே யூடியூப் ஃபுல்லாக NMC syllabus பற்றி இருக்கிற வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ அந்த syllabus தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு அந்த சிலபஸோட லிங்க் வேணும்னா இல்லை அந்த PDF வேணும்னா நான் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் போட்டிருப்பாங்க. அந்த லிங்க் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன லிங்க் இருக்கும் உங்களுக்கு?
என்எம்சி சிலபஸோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு டவுன்லோட் இட். ஓகேவா? ஸோ வி ஹவ் டாக்ட் அபவுட் வாட், நம்ம சிலபஸை பற்றி தெளிவாக பேசிட்டோம். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிலபஸை பற்றி பார்த்துட்டாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக்ஸாமோட பேட்டர்ன் என்னவா இருக்கும். எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் கோயிங் டு பி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கூட நமக்கு 2 செக்ஷனாக ஒவ்வொரு சப்ஜெக்டிவ், நமக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் இருப்பாங்க. ஜென்ரல் நம்ம 3ன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பயாலஜி நம்ம ஒரு சப்ஜெக்டை தான் பார்ப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பாட்டனி அண்ட் ஜுவாலஜிங்கிற 2 சப்ஜெக்டாக பிரித்து எனக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி 4 டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பிங்கிற பார்ட்டாக அதை பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 35, 15 தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லையும் சப்ஜெக்டோட செக்ஷன் ஏல வந்து 35 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு மேக்ஸிமம் அந்த மார்க் வந்து 140 தான். செக்ஷன் பியில் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு வந்த மார்க் வந்து 40 மார்க்ஸ் தான். ஸோ சேர்ந்து 180 மார்க்ஸ் தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 180, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 180 சேர்ந்து இட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 720 மார்க்ஸ். கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஓகே, ஃபைன். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த பேசிக் ஐடியா. பேட்டர்ன் வந்து போன வருஷம் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டாங்களோ அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 செக்ஷன் வச்சு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இட் இஸ் கோயிங் டு பி மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன? we are going to see about the mode of examination. எந்த மோட்ல தான் எக்ஸாம் நடக்கும் தெரியுமே, ஆன்லைன் இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி a pen and paper mode இல்லையா? pen and paper mode எக்ஸாமினேஷன் தான் வரும். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது நம்ம இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் மேக் எனி சேஞ்சஸ், இல்லை டேம்பரிங் எல்லாம் பண்ணக்கூடாது, தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. அவ்வளோதான், வேறு பெருசாக ஒன்றும் இல்லை. டியூரேஷன் வந்து 3 hours and 20 minutes. அது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயம் தான். ஆனால் மறுபடியும் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். இட் இஸ் கோயிங் டு பி 3 hours and 20 minutes இருக்கும். அடுத்தது வந்து நம்ம மீடியம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் தான் பார்க்க போகிறோம். மீடியம்னா என்ன? மீடியம்னா நம்ம எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம தமிழில் எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா வேண்டாமா, அந்த மாதிரி நம்ம தமிழ்ங்கிற லாங்குவேஜ் சூஸ் பண்ணமா வேண்டாமா. இப்போ இதில் என்ன விஷயம்னா, நீங்கள் யோசிக்க வேண்டியது, நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணாலும் ஒன்றும் பரவாயில்ல. ஏன்னா தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட ஒரு சைடில் இங்கிலீஷ் இருப்பாங்க, இன்னொரு சைடில் தமிழில் இருப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ ஒரு சைடில் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும், இன்னொரு சைடில் வந்து உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். இல்லாமல் உங்களுக்கு தமிழ் செலக்ட் பண்ணதுனால உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்லை, தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே கிடைப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த லாங்குவேஜில், இப்போ ஒரு லாங்குவேஜில் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா? அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் அவர் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்மாக எடுப்பாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணோன்னா யூ ஹேவ் டு ரைட் த எக்ஸாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸாம் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். இல்லைனா நீங்கள் அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் கூட நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி புதுச்சேரின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடே தான், ஆனாலும் ஜஸ்ட் மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் கோயிங் டு பி யூனியன் டெரிட்டரி இல்லையா? ஸோ இந்த புதுச்சேரி இல்லைனா அண்டமான் இல்லைனா தமிழ்நாடு, இந்த 3 இடத்துல நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும், அதை எக்ஸாம் அட்டன் பண்ணதுன்னா சிட்டி. நீங்கள் சென்டர் செலக்ட் பண்ணும்போது இந்த ஸ்டேட் இல்லைனா இந்த ஸ்டேட், இந்த 3ல் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் தான் நீங்கள் வில் பி ஏபிள் டு சூஸ் தமிழ். அண்ட் ஈவன் இஃப் யூ சூஸ் தமிழ், யூ வில் ஜஸ்ட் கெட் அ கொஸ்டின் பேப்பர் வித் போத் இங்கிலீஷ் as well as தமிழ். அது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் தமிழ் கொடுக்கணுமா இங்கிலீஷ் கொடுக்கணுமா, எது முக்கியம்னா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களோட இஷ்டப்படி. அதில் எனக்கு எந்த விதமான ஒப்பீனியனும் கிடையாது. கிளியராக இருக்கா? சரி, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். சாய்ஸ் ஆஃப் சென்டர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன சென்டர் தான் நீங்கள் வேணும், நீங்கள் எந்த சென்டரில் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அட்ரஸை பொறுத்து தான் இருக்கும். என்னது, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் இல்லைனா ப்ரெசென்ட் அட்ரஸ், உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் இல்லைனா பர்மனெண்ட் அட்ரஸ், ரெண்டில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் தான், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க, நீங்கள் கேரளாவில் ஒர்க் பண்ணுறேன், நான் எனக்கு பெங்களூரில் வேணும்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்படின்னு கிடையாது. பெங்களூரில் இல்லைன்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் கசின் இருக்குது பெங்களூரில், ஒன்று பண்ணிக்கலாம், நமக்கு கசின் வீட்டுக்கு போய் அங்கேயே உட்காந்து எக்ஸாமுக்கு போயிடலாம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேவா? உங்களுக்கு ப்ரெசென்ட் அட்ரஸ் இல்லைனா பர்மனெண்ட் அட்ரஸ், இது ரெண்டில் ஏதோ ஒன்று எங்கே இருக்காங்களோ அங்கே தான் உங்களுக்கு சென்டர் கிடைக்கும், வேறு சென்டர்லாம் கிடைக்காது. அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த ஸ்டேட்டு தான் உங்களுக்கு அட்ரஸ் வேணும், வேறு அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? கிளியராக இருக்கா? ஜாலி பண்ணுறதுக்காகலாம் நீட் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ஓகே, சரி. அடுத்தது வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டகரி என்ன, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னதான் ஓபிசி என்சிஎல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் ஓபிசி, என்னதான் ஓபிசி, கேண்டிடேட்
candidate should possess valid OBC NCL certificate in consonance with the latest guidelines of Government of India for claiming seats under OBC NCL category. Visit this website for the latest guidelines and updates on the central list of state-wise OBCs. சென்ட்ரல் லிஸ்ட்டோட ஸ்டேட் வைஸ் ஓபிசியோட சென்ட்ரல் லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? நான் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பிசி இருக்குது, எம்பிசி இருக்குது, எஸ்பிசி, நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அது ஸ்டேட்டோட கேட்டகரிஸ். ஆனால் சென்ட்ரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஜென்ரல் கேட்டகரி முடிஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ. அப்படின்னா பிடபிள்யூனா என்ன? ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இருக்குது. ஸோ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, எஸ்சி, எஸ்டி இது எல்லாம் மாற்றி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி மாற்றி வச்சுட்டீங்க. இவ்வளோ 4 கேட்டகரி நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா மீதி என்ன ரிசர்வேஷன் வருமோ எல்லாமே அவர் என்ன கேட்டிருக்காங்க? தே ஹவ் இன்க்ளூடட் இன் ஓபிசி என்கிற கேட்டகரியில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இந்த ஓபிசியில் கூட உங்களோட இயர்லி இன்கம், ஓகேவா, உங்களோட இயர்லி இன்கம் வந்து எவ்வளோக்கு கீழே இருக்கணும்? 8 lakhக்கு கீழே இருக்கணும். உங்களோட அப்பா அம்மா 2 பேருடைய இன்கம் சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு இட் ஷுட் பி லெஸ் தேன் 8 lakhs. 8 லட்சத்துக்கு கீழே இருந்தால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த NCL சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்க முடியும். அப்படின்னா மட்டும் நீங்க என்ன செலக்ட் பண்ணணும்? OBC NCL செலக்ட் பண்ணணும். ஒருவேளை நீங்க சென்ட்ரலோட உங்களுக்கு ஜெனரலா ரிசர்வேஷன் இருக்கலாம். புரியுதா? இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்குன்னு வச்சுக்க, பிசி இல்லைன்னா எம்பிசி ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்குன்னு வச்சுக்க, உங்களோட இன்கம் பொறுத்து உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கா இல்லையானலாம் தமிழ்நாடு ஸ்டேட்டில் கிடையாது. ஆனால் சென்ட்ரல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கணும்னா உங்களோட இன்கம் வந்து இட் ஷுட் பி லெஸ் தென், உங்களோட இன்கம்னா உங்களுக்கு கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது, அப்பாவோடையும் அம்மாவோடையும் இன்கம் சேர்ந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 8 lakhs. அப்படின்னா உங்களுக்கு NCL சர்டிஃபிகேட் கிடைக்கும். உங்களுக்கு NCL கிடைக்கிறதுக்கு எலிஜிபிளாக இல்லையான்னு நீங்கள் தஹசில்தார் கேட்கணும். தஹசில்தார் தான் சொல்லுவாங்க. உங்களோட எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த சாய்ஸ் யூஸ் பண்ணணும். ஓபிசி NCLங்கிற கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை ஓபிசியாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணணும்? நீங்கள் ஜென்ரல் அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது. எந்த சர்டிஃபிகேட்? காஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லை, இந்த NCL சர்டிஃபிகேட் கிடைக்காது. இது OBC ரிசர்வேஷன் கிடையாது, OBC NCL ரிசர்வேஷன். அண்ட் இது எந்த அட்மிஷனுக்கு தான் யூஸ் ஆகும்? ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும்தான். புரியுதா? என்ன அட்மிஷன்? ஆல் இண்டியா கோட்டா அட்மிஷனுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன். இப்போ அப்படின்னா நம்ம ஊரில் வந்து 85% ஆஃப் த சீட்ஸ் யாருக்கு வரும்? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். அதே மாதிரி 15% சீட்ஸ் யாருக்கு வரும்? ஆல் இண்டியா கோட்டாவில் வரும் இல்லையா? ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் வரப்போகிற சீட்ஸ் இருக்கு இல்லையா, 15% சீட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 15% சீட்ஸில் தான் இந்த ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகும். மீதி இருக்கிற 85% கிடையாது. இந்த சீட்ஸ்னு போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸ் மட்டும் கிடையாது, மொத்தமாக ஆல் இந்தியா. நீங்கள் கேரளாவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் கூட நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வேணும்னா கர்நாடகாவில் போய் படிக்கலாம், நீங்கள் வேணும்னா டெல்லியில் போய் படிச்சுக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கணும்னு நீங்கள் யூ வில் பி அப்ளிகபிள் ஃபார் OBC NCL. கிளியராக இருக்கா? தட் டூ த்ரூ MCC கண்டக்ட் பண்ணுறேன். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இது ஆல் இந்தியா கோட்டாக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷன் வரும். அதே மாதிரி OBC மட்டும் ஆனால் பார்த்தாது உங்களுக்கு NCL கூட சேர்ந்து வேணும். இந்த லிஸ்ட் ஆஃப் கேட்டகரி உங்களோட காஸ்ட் வந்து இந்த OBCயில் இன்க்ளூடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தேவையான ஒரு டாக்குமெண்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டாக்குமெண்ட் நீங்கள் லிங்க்கில் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு த வெப்சைட் அண்ட் see. கிளியராக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லுக் இன் டு த நெக்ஸ்ட் கேட்டகரி விச் இஸ் EWS கேட்டகரி. ஓகேவா? EWS கேட்டகரி என்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் வருவோம் இல்லையான்னு. ஸோ உங்களுக்கு ஜென்ரல் EWS சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையா? யார் தான் ஜென்ரல் EWS? இதுவும் மறுபடியும் எந்த கோட்டாக்கு மட்டும்தான்? ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். கிளியராக இருக்கா? எந்த கோட்டாக்கு அப்ளிகபிள் ஆகும்? ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல் நடுவில் தான் யார் வரும்? EWS கேட்டகரி வரும். ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் EWS கேட்டகரி கிடைக்கும். கிளியரா இருக்கா? ஜென்ரலில் தான் EWS ரிசர்வேஷன் வரும். அண்ட் இட் ஷுட் பி அக்கார்டிங் டு திஸ் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் இருக்கும். இந்த டீட்டெயிலான டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த டாக்குமெண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜஸ்ட் லுக் இன் டு தட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கிளிக் ஆன் த டாக்குமெண்ட் அண்ட் ரீட் இட் வெரி கேர்ஃபுல்லி. அந்த டாக்குமெண்ட்டில் சொல்கிற மாதிரி இருக்கிறவருக்கு மட்டும்தான் என்ன அப்ளிகபிள் ஆகும்? EWS கேட்டகரி டீட்டெயில்ஸ் கிடைக்கும். கிளியராக இருக்கா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டீங்க? நம்ம வி டிஸ்கஸ்ட் அபவுட் த கான்செப்ட் ஆஃப்
இடபிள்யூஎஸ் கேட்டகரி கிளாஸ் இருக்கிறது இல்லையே, ஆனாலும் பரவாயில்லப்பா. ஸோ ஒவ்வொரு கோர்ஸ்லையும் 10% வரைக்கும் ரிசர்வேஷன் கிடைக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி தான் இடபிள்யூஎஸ் கேட்டகரி. மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, சரி. அடுத்தது வந்து லிஸ்ட் ஆஃப் ஆக்குபேஷன்ஸ். இதுவும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுற டைமில் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியமாக வரும். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவோட ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர்னால் நீங்கள் 01 செலக்ட் பண்ணணும், பிஸ்னஸ்னால் 02 செலக்ட் பண்ணணும், மெடிக்கல்னால் 03 செலக்ட் பண்ணணும், இன்ஜினியர்னால் 04, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. ஸோ அதே எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட இன்கம் வருஷ வருமான இன்கம் வந்து இந்த ரேஞ்சில் இருக்குது, 2 lakh to 5 lakh இருக்கா, இது அப்பா அம்மாவுக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டு அதில் அவரோட இன்கம் எவ்வளோ வராங்க அதை பொறுத்து நீங்கள் இந்த கோடை என்டர் பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு கோடுக்கும் மேட்சிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம நீட்டுக்கு அப்ளை பண்ணுற வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான், நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப் கிடையாது. ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இது கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அது மட்டும்தான். அதே மாதிரி அப்பா அம்மாவோட குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா கார்டியனோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு இருக்கிறது நீங்கள் இதை கோடு வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பிஹெச்டியாக இருக்குன்னா நீங்கள் 14ங்கிற கோடு தான் செலக்ட் பண்ணணும். இல்லை அவர் லா கிராஜுவேட் அட்வொகேட்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், நீங்கள் 8 தான் செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி கேட்டகரி செலக்ட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸும் ரெண்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்குது, உங்களுக்கு இடபிள்யூஎஸ் அப்ளிகபிள்னா நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், ஜென்ரல் இடபிள்யூஎஸ் தான் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பிசி கேட்டகரி தான், ஆனால் உங்களோட வருஷ வருமானம் ஓகே ஒரு இயர்லி இன்கம் வந்து 8 lakhக்கு மேலே இருக்குது, 8 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும், நீங்கள் ஜென்ரல் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபோட டீட்டெயில்ஸ் தான். நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோகிராஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோகிராஃபை பற்றி உங்களுக்கு எல்லா ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் எடுக்கக்கூடாது. உங்களுக்குன்னு 2 விதமான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபோட்டோகிராஃப் வேணும் இல்லையா. ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபோட்டோகிராஃபை பொறுத்து, த ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி ஐதர் இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் வித் 80% ஃபேஸ் விசிபிள் இன்க்ளூடிங் இயர்ஸ் அகேன்ஸ்ட் எ ஒயிட் பேக்ரவுண்ட். அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டியது எப்படி, அது ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் எடுக்கணும். நீங்கள் போய் வேறு பேக்ரவுண்டில் எல்லாம் எடுக்கக்கூடாது. என்ன பேக்ரவுண்டில் எடுக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட். ஓகேவா? வேறு பேக்ரவுண்டில் எடுக்கக்கூடாது. கிளியராக இருக்கா? அது ஒரு விஷயம். அடுத்தது என்ன, இட் ஷுட் பி கலரில் எடுக்கலாம், இல்லைனா பிளாக் அண்ட் ஒயிட், உங்களோட இஷ்டம். மாஸ்க் போடக்கூடாது. யூ ஷுட் நாட் வேர் அ மாஸ்க். ஜென்ரலி இப்போ யாரும் மாஸ்க் போடுறதில்லை, முன்னாடியும் போட்டிருந்ததில்லை, இப்போ ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளோதான், சொல்லணும் இல்லையா, அதனால். அப்போது நீங்கள் 80% ஃபேஸ் ஷுட் பி விசிபிள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப். அது இப்போ நம்ம ஃபோட்டோகிராஃப் எடுக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து எடுக்கும்போது ஃபோட்டோகிராஃப் ஆனாலும் சரி, சிக்னேச்சர் ஆனாலும் சரி, அது ஃபார்மேட் வந்து ஜேபிஜி ஃபார்மேட் இருக்கணும். அது ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜி, இந்த ரெண்டுலேயும் ஏதோ ஒரு ஃபார்மேட் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதில் டவுட் வரக்கூடாது. அதே மாதிரி சைஸ் ஆஃப் த ஃபார்மேட் ஷுட் பி பிட்வீன் 10 KB and 200 KB. ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து 10 KBக்கும் 200 KBக்கும் நடுவில் கிடைக்கிறதுனா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிக் ரீசைஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது, இப்போ நீங்கள் கிட்ட பிக்சர் இருக்காங்க ஆனால் அது ரீசைஸ் பண்ண முடியலன்னா அதோட ஒரு வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்து அந்த லிங்க்குக்கு போய் நீங்கள் ஃபோட்டோ என்ன பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சிக்னேச்சராக இருந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஆனாலும் சரி, 2 ஃபோட்டோயுமே ஓகே தான். ஓகேவா? அதே மாதிரி ஸ்கேன்டு சிக்னேச்சர் வந்து 4 KB to 30 KB, அது ரொம்ப சின்னதாக இருக்கணும். புரியுதா? இது வந்து ரொம்ப சின்னது. இட் ஷுட் பி பிட்வீன் 4 KB and 30 KB. அது எது, சிக்னேச்சரை பற்றி சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி 10 KB to 20 KB தான் இது வரணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இருக்குது, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டான சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கலாம். இட் குட் பி பிட்வீன் 10 KB and 300 KB. ஃபோட்டோ வந்து 200 KB வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் வந்து 30 KB வரைக்கும் தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஸ்கேன்டு காப்பி சர்டிஃபிகேட் வந்து 300 KBக்குள்ளார இருக்கணும். அதான் கிளியராக இருக்கணும். இது என்னென்னா, நம்ம இந்த சைஸு கொண்டு வரதுக்காக கிளாரிட்டி கம்மி பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவார்னா, அது சைஸு கம்மி பண்ணுறதுக்காக கிளாரிட்டி கம்மி பண்ணிடுவாங்க. அந்த கிளாரிட்டி ரொம்ப அதிகமாகலாம் கம்மி பண்ணக்கூடாது, அது நம்ம கவனிக்கணும். ஓகே, அதனால தான் நான் அந்த வெப்சைட் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் அதோட லிங்க் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, த ஃபெசிலிட்டி ஃபார் கரெக்ஷன் வில் நாட் பி கிவன் இன் த ஃபியூச்சர்னு தான் சொல்கிறாங்க. இது என்னென்னா, ஜென்ரலாக ஏதாவது தப்பு நம்ம பண்ணிட்டோன்னா அது கரெக்ட் பண்ணுறதுக்காக சான்ஸ் எல்லாம் ஜென்ரலாக என்கிட்டயே கொடுப்பாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு இது கொடுக்க மாட்டோம்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன நம்பணும், இல்லை பரவாயில்லப்பா, நம்ம வேணும்னு ஏதாவது தப்பு பண்ணிக்கலான்னு, ஒன்றும் பரவாயில்ல, அந்த பர்மிஷன் எல்லாம் அப்புறமா கொடுத்துருவாரு, அதெல்லாம் சும்மா பேசு தான், அந்த மாதிரிலாம் நம்ம நினைக்கக்கூடாது.
ஏன்னா கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நம்ம என்ன என்டிஏ கண்ட்ரோல் பண்ண முடியும்? இல்லைல்ல. ஸோ அதனால் நம்ம அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. மிஸ்டேக் எல்லாம் வரவே கூடாது. ஓகே, மிஸ்டேக் வர மாதிரி இல்லை, மிஸ்டேக் வரவே கூடாது. ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்ளிகேஷன். ஓகே, தப்பு பண்ணிட்டோன்னா அப்புறம் தப்பு தான், நம்ம வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் இட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ டோன்ட் மேக் எனி மிஸ்டேக். ஓகேவா? மிஸ்டேக் எல்லாம் இருக்கவே கூடாது, எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா இட் வில் பி ரிஜெக்டட் அண்ட் நோ ஆப்ஷன் ஆஃப் கரெக்ஷன் ஆர் ரிவிஷன் வில் பி பர்மிட்டட். அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஏதாவது பிரச்சனை வந்துன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரெக்ஷனுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுக்கணுமா வேண்டாமா இருக்கிறது என்டியோட இஷ்டம் தான். அப்போ அவர் வேணான்னு நினச்சிட்டோன்னா வேணாம், அவ்வளோதான், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்பெல்லிங் எல்லாம் கொடுக்கும்போது தப்பாலாம் கொடுக்கக்கூடாது, கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து இந்த பாஸ்வேர்டு, அது ஸ்பெல்லிங் பற்றி அப்புறமா பேசுகிறேன். நான் பாஸ்வேர்டு வந்து 8 to 13 கேரக்டர்ஸ் லாங், இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். 8 to 13 பாஸ்வேர்டு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா பாஸ்வேர்டு. ஆனால் ஜென்ரலி நம்ம பேர் வச்சு இந்த இப்போது என் பேர் நிக்கில்னா நிக்கில் at 1 2 3, சூரஜ் at 1 2 3, செந்தில் at 1 4 5 6, இந்த மாதிரிலாம் போடாதீங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பாஸ்வேர்டு போடுங்க. இப்போ நான் எல்லாம் போடும்போது என் ஒய்ஃபோட பேர், என்னோட பேர், என் பிள்ளையோட பேர், அம்மாவோட பேர், அப்பாவோட பேர், இந்த மாதிரி மிக்ஸ் எல்லாம் பண்ணி அப்படி தான் பாஸ்வேர்டெலாம் போடுவார். ஸோ நான் பாஸ்வேர்டெலாம் உங்களுக்கு போட்டு கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் கஷ்டம். ஆனாலும் எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கேபிட்டல் லெட்டர் எப்போவுமே நடுவில் போட்டுடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஃபிசிக்ஸ் வாத்தி நல்லா எழுதணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் பி எடுப்பாங்க. ஹெச்சுக்கு பதிலாக நான் ஹேஷ்டேக்லாம் கொடுக்கும். ஒருவேளை ஒய் அப்படியே கேபிட்டலில் வச்சுருவாங்க. எஸ்ஸுக்கு பதிலாக நான் டாலர் சைன் கொடுப்பாங்க. ஐக்கு பதிலாக நான் வெர்டிக்கல் ஸ்லாஷ் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்கள் முன்னாடி இருக்கும். ஓகேவா? சி அப்படியே வச்சுடுவாங்க. எஸ்ஸுக்கு பதிலாக மறுபடியும் டாலர் சைன் போடலாம். இல்லைனா ஒரு சேஞ்சுக்குன்னு எஸ்ஸே போடிடலாம் இல்லையா? ஸோ இட்ஸ் நம்மளோட இஷ்டம் படி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். இப்போ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு அந்த மாதிரி கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நம்பர் கூட கொடுக்கணும், அதுக்கு நடுவில் கூட நம்பர்லாம் கொடுக்கணும். ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஓகேவா? உங்களுக்கு நம்பர் வேணும், ஒரு லோவர் கேஸ் வேணும், ஒரு அப்பர் கேஸ் வேணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வேணும், இவ்வளோ தான் கண்டிஷன் கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த பாஸ்வேர்டு நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் கூட நீங்கள் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஐ ஹோப் எவ்ரி திங் ஹேஸ் பீன் கவர்டு. எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு வைக்கிறேன். ஸோ நம்ம மைண்டில் வைக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம், there is no, you should not make any mistake. என்ன பண்ணணும்? you should not make any mistakes. அந்த மிஸ்டேக்னு சொல்கிறது என்ன பண்ணுவார்னா, நீங்கள் நேமில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் மிஸ்டேக்கே வரக்கூடாது. இப்போ ஸ்பெல்லிங் எல்லாம் போடும்போது ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பாக போடக்கூடாது. ஓகேவா? தப்பாக போட்டிங்கன்னா அவ்வளோதான், அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் ஸ்பெல்லிங் எல்லாம் நேம் எல்லாம் போடும்போது it should be same as your SSLC certificate. SSLC சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் கொடுத்துருக்காங்களோ, என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்களோ அதே தான் யூஸ் பண்ணணும். ஒருவேளை என்ன பண்ணுவார்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ நிக்கில் என்னன்னு போடுவாங்க, ஒரு சில பேர் வந்து நாராயணன்னு போடுவாங்க. இப்போ எனக்கு வந்த தப்பு மிஸ்டேக்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஒரு சில இடத்துல நாராயணன்னு போடுவாங்க, ஸ்டைலு தானே. நாராயணன்னு சொல்கிறது ஓல்டு தான், ஸ்டைலாக இருக்கும், நாராயணன்னு போடுங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து என்னன்னே போட்டுடுவாங்க, ஒரு சில பேர் ஒன்றுமே போட மாட்டோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. ஒரு சில பேர் வந்து அப்பாவோட பேருக்கு பதிலாக ஃபேமிலி நேம் போடுவாங்க. இது என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இஷ்டம் படியெல்லாம் போடக்கூடாது. நம்ம என்ன தான் SSLC சர்டிஃபிகேட்டில் இருக்குது அதே தான் போடணும். ஸ்பெல்லிங் எல்லாம் மாற்றக்கூடாது. நியூமராலஜி எல்லாம் பார்த்து இந்த ஸ்பெல்லிங் இல்லை வேற ஒரு ஸ்பெல்லிங் வச்சிங்கன்னா இன்னும் எனக்கு நீட்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா யோசிக்கக்கூடாது. டேட் ஆஃப் பர்த்லலாம் தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணிங்கன்னா அவ்வளோதான். தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் சேஞ்சிங் எனிதிங் லேட்டர். அது ரொம்ப முக்கியம். அப்போ கீழே என்னென்ன லிங்க் இருக்குன்னு கூட உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கீழே இருக்கிற லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லாம் ரொம்ப முக்கியம். டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். அதுதான் நீங்கள் டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அட்ரஸ் கொடுக்கறது அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். அட்ரஸ் எல்லாம் கொடுக்கும்போது அட்ரஸ் எல்லாம் நீங்கள் எந்த சிட்டி, எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு சென்டர் வேணுமோ, எந்த சிட்டியில் உங்களுக்கு சென்டர் வேணுமோ அந்த சிட்டியில் தான் அட்ரஸ் வரணும். ஓகேவா? இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நான் இப்போ சென்னையில் இருக்குது, என் ஊர் வந்து மதுரையில் இருக்குது, ஆனால் எனக்கு பெங்களூரில் போய் எக்ஸாம் எழுதிங்கன்னா சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, தட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ. ஓகே, அப்படி தான். அவ்வளோதான் இம்பார்ட்டண்டான விஷயங்கள். நம்ம ஏற்கனவே ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வரும் இல்லையா? உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வருதுன்னு பார்த்து அந்த டவுட்ஸை வச்சு தான் நான் அடுத்த வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது?
ஐம் சாரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்டாக கீழே போடுங்க. ஓகேவா? அந்த நீங்கள் போடுற அந்த கமெண்ட்டை பொறுத்து தான் அடுத்த வீடியோ நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா? அப்போ எனக்கு இன்றைக்கி என்னென்ன டவுட்ஸ் வருது அந்த டவுட்ஸ் எல்லாம் வச்சு நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவாங்க. நாளைக்கு என்னென்ன டவுட்ஸ் வருது அதை வச்சு நாளன்னைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு டவுட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி, ஐ ஹோப் இட் ஹஸ் பீன் கிளியர். இன்றைக்கி நம்ம நீட் எக்ஸாமை பற்றி நம்ம பண்ண இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டில் போடுங்க. அந்த டவுட்ஸ் வச்சு நாளைக்கு அதோட எல்லா ஆன்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ தெளிவாக இருக்கா டவுட்டு? ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். நான் அடுத்த வீடியோவுடன் உங்கள் முன்னாடி வரும். அது வரைக்கும் இட்ஸ் அ குட் பாய்.